இந்த நாளிலே கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறாரு. நான் உன்னோடு கூட இருந்து இந்த உலகத்துக்கு முடிவு வரைந்தான் சகல நாட்களிலும் உன்னை நான் கரம் பிடிச்சு நடத்த போகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்போதுமே நீங்கள் உங்கள் எண்ணத்தில், உங்கள் நினைவில், உங்கள் சிந்தையில் நான் ஒரு ஒதுக்கப்பட்ட ஆள் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நான் ஒரு தள்ளப்பட்ட ஆள் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் அனாதை அப்படின்னு நினைக்காதீங்க. நான் தனிமையானவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கார். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஆளை பிடிச்சி, இப்போ கொரோனாக்கிறனால வராது, விசுவாசமாக கையை பிடிங்க. கொரோனாவை நம்புறீங்க, கையை பிடிச்சி பக்கத்துக்கு ஆளை பார்த்து, நீங்கள் தனியால் இல்லை அக்கா உங்கள் வீட்டுக்காரரு ஒரு சில நேரங்களில் வருவார் சொல்லுங்க. அப்புறம் அம்மன் போயிடுவார் கையை விட்டுட்டு. அப்புறம் நைட்டு தான் வருவார். ஆனால் சொல்லுங்க, ஆனால் 24 மணி நேரமும் உங்கள் கூட ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. உண்ணும் போதும் துதிப்பேன், உறங்கும் போதும் துதிப்பேன், அமரும் போதும் துதிப்பேன், நான் நடக்கும் போதும் துதிப்பேன். அதாவது நீங்கள் அவர் உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் சாப்பிடும்போதும் என்ன செய்யணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம். சாப்பிடும்போது எப்படி துதிக்கணும்? சில பேர் சாப்பிடும்போது இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தானா, நேற்று வெண்டைக்காய் குழம்பு, இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு, என் தலையெழுத்து அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஐயா, வெண்டைக்காய் குழம்பு இருந்தாலும் சரி, சுண்டக்காய் குழம்பு இருந்தாலும் சரி, கஞ்சியாக இருந்தாலும் சரி, ஊறுகாய் இருந்தாலும் சரி, அதை கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது தேனிலிட்ட பணியாரம் போல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்காரமா சமைக்கிற சமையலில் ஒன்றும் டேஸ்ட் இல்லை. இந்த ஜெபத்தை போட்ட உடனே அது சமையல் என்ன செஞ்சிருமா, அது காண ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணி எப்படி ரசமாக மாறி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் எப்படி சுவையாக இருந்ததோ அதே போல் அது சுவையாக மாறிடும். ஒரு ஜெபத்தை போட்டு, ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டு நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா அதான் வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாம் சொல்லுங்கள், எல்லாவற்றிலும். அப்போ நான் எல்லாவற்றிலும் என்ன அர்த்தம் தெரியுமா? சிரிக்கும் போதும் சோத்திரம், அழுகும் போதும் சோத்திரம், என்ன உட்காரும் போதும் சோத்திரம், நிற்கும் போதும் சோத்திரம், டாட்டா காட்டும் போதும் சோத்திரம், வீட்டுக்காரர் வையும் போதும் சோத்திரம், வீட்டுக்காரர் கொடுக்காமல் இருக்கும் போதும் சோத்திரம், வீட்டுக்காரர் வையும் போதும் சோத்திரம், வீட்டுக்காரனை நம்பி என்ன செய்ய அவன் என் நகையை பாரு வச்சுட்டானே அப்படின்னு சொல்லும் போது சோத்திரம். எல்லா வகையில் நீங்கள் சோத்திரம் செலுத்தும் போது அந்த ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ள ஆத்திரத்தை வெளியே போட்டு உங்களுக்கு நன்மை என்ன செய்யும், அது கொண்டு வரும். அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு நம்ம கூட இருந்தார்னா நம்மளுக்குள்ள என்னென்ன இருக்கு, இயேசு நம்ம கூட இருந்தார்னா நமக்கு என்னென்ன வரப்போகுது, இயேசு நம்ம கூட இருந்தார்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம் அப்படின்னு கேட்டா வாசிங்க 1 சாமுவேல் 16:18. கையை தட்டி அப்பாக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் இங்க பாருங்க, இங்க என்ன காரியம் நடக்குதுன்னா, சவுலுக்குள்ள ஒரு கலங்க ஆவி வந்துருச்சு. என்ன ஆவி வந்துருச்சு? சவுலுக்குள்ள ஒரு கலங்க ஆவியை கர்த்தர் அனுப்பிட்டார். அப்ப வேலைக்காரனை கூப்பிட்டு சவுல் ராஜா சொல்றாரு, ஒரு கிண்ணற வாசிக்கிற யாராவது இருக்காங்களா, நீ தேடி பார்த்து நம்ம நாட்டில் இருந்து அவனை கூட்டிட்டு வா அப்படி சொல்லும்போது, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சவுலுக்குள்ள ஒரு கலங்கிற ஒரு பிசாசு ஆவி உள்ளே புகுந்துருச்சு. சரிங்களா? நீங்கள் மேலே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 14 வாசித்து பாருங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினா கர்த்தரால் வரவிடப்பட்ட, அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உண்மையை கலங்க பண்ணுகிறதே. அப்புறம் என்ன போட்டிருக்கு, சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறினவன் ஒருவனை. அப்பனா சுரமண்டலம் வாசிக்கிறவனை நல்லா தேறினவனை ஒரு ஆளை கண்டுபிடி. அப்படின்னா இங்கே இருங்க, ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொடுங்க. வீட்டுக்குள்ளே யாராவது பிசாசு பிடிச்ச மாதிரி ஆடுறாங்களா? வீட்டுக்குள்ளே யாராவது பிசாசு பிடிச்ச மாதிரி கோவப்படுறாங்களா? வீட்டுக்குள்ளே யாராவது பிசாசு பிடிச்ச மாதிரி கெர்ச்சிக்கிறாங்களா? இங்கே சவுலுக்குள்ள இருந்த ஆவி எப்படி வெளியேச்சு தெரியுமா? தாவீது அப்படியே கிண்ணறத்தை, ஆவியானவரே அல்லேலூயா, உன்னதரே அல்லேலூயா, உயர்ந்தவரே அல்லேலூயா, இப்படி அவர் கிண்ணறம் வாசிக்க கர்த்தரை மகிமைப்படுத்த அந்த சவுலுக்குள்ள இருக்கிற கலங்கர ஆவி என்ன செஞ்சிருச்சு?
அல்லேலூயா. என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிருச்சு. அல்லேலூயா. அதுக்கு தான் உங்களை என்ன சொல்றது, ஏன் பாட்டு பாடுறோம், ஏன் பாட்டு பாடுறான், ஏன் துதிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கெட்ட ஆவி நீங்க பாட்டு பாட பாட்டு பாட பாட்டு பாட அவன் கொட்டாய் விட்டுட்டு வெளியே போயிடுவான். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் பாட்டு பாட பாட்டு பாட எனக்குள்ள இருக்கிற கெட்ட ஆவி அவன் கொட்டாவி விட்டுட்டு போயிடுவான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீ வீட்டில் உட்காந்து ஒரு அஞ்சு பாட்டு பாடிட்டு இருங்களேன், 6வது பாட்டு பாடும்போது கொட்டாவி வரும். அப்போ நினச்சிக்கலாம், ஆகா நமக்குள்ள இருக்கிற வெளியே போறாடா. ஐயா, நமக்குள்ள இருக்கிற என்ன செய்யறான், வெளியே போறான். அப்ப கண்டுபிடிச்சிருந்த, அப்ப நமக்குள்ள இருக்கிற கெட்டாவி போய் கொட்டாவி போய் இயேசுவின் ஆவி நமக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை எப்பெல்லாம் மகிமைப்படுத்துறீங்களோ, கர்த்தரை எப்பெல்லாம் துதிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் என்ன செஞ்சிரு தெரியுமா, அந்த தேவ பிரசனம் உங்க மேல என்ன செஞ்சிரு, இறங்கிற. அப்ப சவுல் சொல்ல, இப்படி நல்லா பாடுற ஆளு, நல்ல கிண்ணற வாசிக்கால் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிவான்னு சொல்லும் போது, யாரை கூப்பிடுறேன்னு கேட்டா, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆடு மேய்ச்ச சும்மா மேய்க்க மாட்டாரு, ஆடுகளை மேய்த்து கொண்டு அவர் பாட்டு பாடுவா, மரத்தை பார்த்து கொண்டு அவர் பாட்டு பாடுவா, இப்படி பாட்டு பாடிக்கிட்டே கர்த்தரை மகிமைப்படுத்துறவர். அவர் ஒரு கிண்ணற வாசித்து ஒரு பாட்டு பாடினானா, இந்த கலங்கர ஆவி உங்களை விட்டு ஓடிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, எப்படி இந்த வல்லமை, எப்படி இந்த மகிமை, எப்படி இந்த அதிகாரம் இந்த தாவீதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் எப்படி போட்டிருக்கு, கர்த்தர் அவனோடு கூட எப்படி போட்டிருக்கு, வாசிக்க, கர்த்தர் சொல்லுங்க, தாவீதோடு இருந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கன்ஃபஸ் பண்ணுங்க, தாவீதோடு இருந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் பாட்டு பாடி கலங்காவி வெளியே ஓடிச்சு. நானும் பாட்டு பாடினா என் குடும்பத்தில் இருக்கிற கெட்டாவி ஓடுமையா. அல்லேலூயா. மாத்திரமல்ல, அந்த கர்த்தர் கூட இருக்கிறனால அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் கூட இருந்து என்ன நடக்கும், கர்த்தர் கூட இருந்து என்ன நடக்கும், என்ன போட்டிருக்கு, பராக்கிரமசாலி, எதையும் சாதிக்க முடியும். அப்புறம் யுத்த வீரன். காரிய சமத்தன் என்ன அர்த்தம், காரிய சமத்தன் என்ன அர்த்தம், எந்த பிரச்சனையும் உள்ள விட மாட்டான், நாசுக்கா பேசுவார், நாசுக்கா பேசி ஒதுங்குவார். என்னால் வர முடியாது, ஐ ஆம் பிஸி, வேறு இடத்துக்கு போகணுது இருக்குது. ஒரு தப்பான இடத்துக்கு கூப்பிடும்போது காரிய சமத்தன் இருந்து எதில் விலகணும் எதில் சேரணும் அப்படின்னு கரெக்டாக இருந்துக்குவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவன் எப்படியா இருந்தானா, சௌந்தரியம். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருந்தா, கர்த்தர் உங்க கூட இருந்தா, எங்க கர்த்தர் உங்க கூட இருந்தா சொல்லுங்க, நான் சௌந்தரியம் உள்ளவன். அப்புறம் என்ன அர்த்தம், நான் அழகுள்ளவள். அல்லேலூயா. நீங்கள் நெட்டையாக இருக்கேன், குட்டையாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், ஜவப்பாக இருக்கேன், கவலையப்படாதீங்க. அவர் மட்டும் உங்கள் கூட இருந்தாருன்னா, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மட்டும் இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் நம் இரட்சகர், என்னுடையவர் நம் இரட்சகர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், ஓய் மகிமையானவர், மீட்பரானவர், ஓ மகிமையானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு,
கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நீங்கள் தான் யுத்த வீரர், நீங்கள் தான் காரிய சமார்த்தனர், நீங்கள் தான் சௌந்தரியம் உள்ளவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அழகு உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். பூரண அழகு உள்ளவர். இயேசுவை போல அழகு உள்ளவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் முடி சுருள் முடி, அவர் கையை தங்க வலையில் போட்டால் எப்படி இருக்குது, அந்த மாதிரி உன்னத பாட்டில் அவரை பற்றி புகழ்ந்து பாடி இருக்கு. அதனால் அவருடைய அழகு நமக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். எப்படி? அவர் நம்ம கூட இருந்தார்னா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், இயேசு என் கூட இருந்தார்னா அவர் அழகு எனக்கு வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூவோடு சேர்ந்த நாரும், அல்லேலூயா, நம்மளாம் நார், ராஜா பூவு, அல்லேலூயா. அவரோடு சேர்ந்து நம்மளை கட்டி பிணைஞ்சிட்டாருன்னா நம்மளும் என்ன செய்வோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நறுமண வீசுகிற ஆளாக என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். ஆமென் சொல்லுங்க. ரைட், ஓகே. இன்னொரு காரியம், 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளை எல்லாவற்றையும் என்ன செஞ்சானா? புத்திமான் நடந்தான். கர்த்தர் அவனோடு. இங்கே பாருங்க, கர்த்தர் அவங்க கூட இருந்தாருன்னா நீங்கள் புத்தியா, அறிவா, அழகாக நடந்து கொள்வீங்க. அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டவே மாட்டேங்க. அல்லேலூயா. தேவையில்லாத சண்டைக்கு போகவே மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் புத்தியாக இருப்பீங்க, புத்தியாக பேசுவீங்க, புத்தியாக நடப்பீங்க. எப்படி இப்போ நடப்பீங்க அப்படின்னு கேட்டால், அவர் உங்களோட என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. அவர் உங்களோட இருந்தார்னா காரியம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் புத்திமானாக நடந்து கொள்வேன். யாத்திரை 34:10. இதோ நான் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் செய்கிற அற்புதங்களை, அதிசயங்களை, வெற்றியை, விடுதலையும் காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போற காரியம், அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருந்து. நல்லா சொல்லுங்க, ஏசப்பா என் கூட இருந்து வர்ற நாட்களில் இந்த 10வது மாதத்தில் நான் எந்தெந்த காரியம் செய்யறேனோ அந்தந்த காரியம் பயங்கரமா இருக்க போகுது. பக்கத்தில் இருக்கிற ஆளை கையை பிடிச்சி லைட்டா ஒரு கிள்ளி பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்றேன், கிள்ளு சொல்லு. இப்ப சொல்லுங்க, ஏக்கா, அம்மா, பாப்பா, இந்த 10வது மாசம் ஏசப்பா உன் கூட இருந்து பயங்கர முடிக்காத பயங்கரமான காரியத்தை இந்த மாதம் உனக்கு செய்ய போறாரு. கையா தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புறவங்களும் அல்லேலூயா, விசுவாசிக்கிறவங்களும் அல்லேலூயா. பயங்கரமான காரியம் நடக்க போதுங்க. நம்புறவங்க அல்லேலூயா. சரி, ரைட். மோசையோட கர்த்தர் கூட இருந்து என்ன பண்ணாரு? சொல்லுங்க, சொல்லுங்க. மோசையோடு இருந்த கர்த்தர் அதிசயங்களை செய்தாரு, பயங்கரமான காரியங்களை செஞ்சாரு. செங்கடலை பிளந்தாரா? யோர்தானை கடக்க பண்ணாரா? ஆமென் சொல்லுங்க. கசப்பான தெரிய மதுரம் மாத்தினாரா? மண்ணாவை வர வச்சாரா? காடைகளை விளை வச்சாரா? திருப்தியா சாப்பிட்டாங்களா? செருப்பு பழுதாகலையா? ஏங்க, நம்மலாம் செருப்பு போட்டால் ஒரு வருஷத்தில் செருப்பை மாற்றிடுறாங்க. ஆனால் இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் செருப்பு பழுதே ஆகலை. அவ்வளவு கல் மாதிரி செருப்பு இருந்துச்சு. நடக்கிறாங்க, செருப்பு அப்படியே இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 40 வருஷம் எதுவுமே பழுதாகலை, எதுவுமே ரிப்பேர் ஆகலை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் செஞ்சார்னா அற்புதமாக செய்வார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அதனால் கர்த்தர் மோசையோடு இருந்து இஸ்ரேல் மக்கள் கூட இருந்து எத்தனை அற்புதங்களை பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் கூட இருந்தார்னா மோசையோடு இருந்தது போல உங்கள் கூட இருந்து உங்கள் வீட்டில் காடை வரப்போகுது, உங்கள் வீட்டில் மண்ணா வரப்போகுது, உங்கள் வீட்டில் கசப்பு மாறப்போகுது, மதுரம் வரப்போகுது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் தூதர்கள் சாப்பிடுகிற தேனிலிட்ட பணியாரம் போல மன்னாவை சாப்பிட போகிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மோசையோடு இருந்தது போல ஏன் கூட இருப்பார். யோசுவா 1:5. சீக்கிரம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
உனக்கு யாரும் முன்னால எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. மோசையோடு இருந்த கர்த்தர் யோசுவாக்கு சொன்னது போல. இங்க இருங்க, நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு இந்த மாதம் பெரிய மாபெரும் வெற்றியை பார்க்க போறீங்க. பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. அல்லேலூயா. ஆம்பளை ஆளுங்க சகோதரமாருக்கு பேசுங்க. ஒரு வெற்றி உங்களுக்கு தேடி வரப்போகுது. வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு கூட கொடுக்க போகுது. வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு கூட கிடைக்க போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரர் அதிகமாக வந்து கொடுக்க போகிறாரு. இந்த மாதம் 5 கொடுத்தாருன்னா 10 கொடுக்க போகிறாரு. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. அப்போ தான் கொடுப்பாரு கொண்டு வந்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மோசையோடு இருந்த கர்த்தர், யோசுவோடு இருந்த கர்த்தர் என் கூட இருந்து அவர் யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தில் யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவ கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கிற தேவ கண்மணி போல் உன்னை நான் கவனிங்க. அப்ப இந்த முதல் வாரத்தில் கர்த்தர் உங்களோட என்ன செய்றாரு? கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு தெம்பு வந்துருச்சாங்க. எங்க இப்போ உங்களுக்கு தெம்பு வந்துருச்சா? உங்க கூட யார் இருக்கா? சொல்லுங்க, உங்க கூட யார் இருக்கா? எங்க நீங்க மதம் இருக்காதீங்க. உங்க கூட இருக்கிறாருங்க. யார் இருக்கா? உங்க கூட இருக்கிறது யாரு? சொல்லுங்க. என் கூட இருக்கிறவரு பயங்கரமானவரு, என் கூட இருக்கிறவரு. நல்லா சொல்லுங்க. என் கூட இருக்கிறவரு அற்புதமானவரு, என் கூட இருக்கிறவரு அதிசயமானவரு, என் கூட இருக்கிறவரு அழகுள்ளவரு, என் கூட இருக்கிறவரு வெற்றி வேந்த, என் கூட இருக்கிறவரு ஜெயம் கொடுக்கிறவரு. அவர் என் கூட இருந்தனால நான் வெற்றியை பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 39:3-4. சீக்கிரம். ஆதியாகமம் 39:3-4. அல்லேலூயா. இப்போ யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை என்ன அந்த ராஜாவாகிய அந்த மனுஷன் என்ன செய்றார் பார்த்து எல்லா பொறுப்புகளையும் அந்த யோசேப்புக்கு என்ன செஞ்சிட்டார்? கொடுத்துட்டார். அல்லேலூயா. காரணம் உன் கூட இருக்கிற ஒரு பெரியவர்னு அந்த என்ன செஞ்சார்? போத்திபார் என்ன செஞ்சார்? அறிஞ்சார். பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 28:20. பாருங்க, யாக்கோபுக்கு தேவன் கூட இருந்து போற வழியெல்லாம் காப்பாற்றி வரும்போது என்ன செஞ்சாரு? 2 பரிவாரங்கள் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே இருங்க. மோசையோட இருந்தார், யோசுவோட இருந்தார், ஆபிரகாமோட இருந்தார், ஈசாக்கோட இருந்தார், யாக்கோபோட இருந்தார், யோசேப்போட இருந்தார். நியாயாதிபதி 6:14 கிதியோனி கூட கர்த்தர் இருந்து யுத்தத்தோடு என்ன செஞ்சார்? உதவி செஞ்சார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே போல கர்த்தர் வந்து உங்க கூட என்ன செய்றாரு? இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சரி, ரைட். கர்த்தர் என் கூட இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிற நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் என் கூட இருக்கிற என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா 2 சாமுவேல் 23:1. 2 சாமுவேல் 23:1. சீக்கிரம். தாவீதுடைய கடைசி வார்த்தை இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்னும் என்னவென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அப்புறம் என்ன போட்டிருக்கு? அவருடைய வசனம் ஏன் நாவில் இருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? அவர் வசனம் சொல்லுங்க. அவருடைய வார்த்தை என் நாக்கில் இருந்தா அவர் என் கூட இருப்பார். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனம் என் வாயில் இருந்துச்சுன்னா, என் நாக்கில் இருந்துச்சுன்னா அவர் என் கூட
இருப்பார். அடுத்து யோவா 4:23 அவரை தொழுது கொள்ள உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து சங்கீதம் 105:4 அவர் சமூகத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நித்தமும் தேட வேண்டும், அவர் உங்கள் கூட இருக்கணும்னா. அடுத்து சங்கீதம் 38:20 நீங்கள் என்ன, அவர் உங்கள் கூட இருக்கணும்னா நன்மையை பின்பற்ற வேண்டும். உபாகமம் 17:19-20 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வேத வாசிங்க, அதை மட்டும் வாசிருங்க. உபாகமம் 17:19-20 இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தேவனாகிய கர்த்தருக்கு நியாயப்பிரமாண பைபிள வேதத்தை பார்த்து தனக்காக தேவனுடைய வசனங்களை எழுதி தான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, கையில் வச்சுக்கிட்டு, தான் பேக்கில் வச்சுக்கிட்டு, நீங்கள் சாகும்போது, உட்காரும்போது, போகும்போது, வரும்போது, கடைசி வரைக்கும் அதை கையில் வச்சுக்கிட்டு, அதை நீ என்ன செய்யணும்? இங்கே பாருங்க, சில அக்காமாருக்கு ஒரு பேக்கு போட்டிருப்பாங்க, அந்த பேக்கை இங்கேருந்து மதுரைக்கு போனால் ஒரு பேக்கு இருக்கும், அல்லது இங்கேருந்து ஒரு உசிலம்படி, சிட்டம்படி, வாடிப்பட்டிக்கு போனால் ஒரு பேக்கு இருக்கும். அந்த பேக்கை லைட்டாக அப்படி ஒரு ஜிப்பு அப்படி திறந்து உள்ளே பார்த்தீங்கன்னா திமாது ஒன்று கண்ணாடி இருக்கும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக பவுடர் இருக்கும். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் பார்த்தா கொஞ்சம் சின்ன ஒரு மேக்கப் அறைய உள்ளே இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அதை வச்சுக்கிட்டு தான் எங்கே வேணாலும் என்ன செய்வாங்க, போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மேக்கப்பும் போட வேணாம், நீங்கள் பவுடரும் போட வேணாம், வேத வசனங்களை உள்ளே வச்சுட்டு போங்க. உள்ளே வச்சுட்டு அதை அப்பப்போ எடுத்து வாசிங்க, அதை அப்பப்போ எடுத்து படிங்க. அவருக்குண்டான அழகு, அவருக்குண்டான சௌந்தரியம் உங்களுக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா. நீங்கள் காலையில் மேக்கப் போட்டிங்கன்னா ஒரு வேர்த்துச்சுன்னா அந்த மேக்கப்பு பவுடர் என்ன செய்யும், தப்போதுன்னு ஆகி போயிடும். அப்புறம் திருப்பி மூஞ்சி கழுவி திருப்பி தடவணும். நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் அடிக்கடி தடவ வேணாம், அடிக்கடி பவுடர் போட வேணாம், அடிக்கடி லிப்ட் போட வேணாம், அடிக்கடி கண்மை இப்படி செய்ய வேணாம், அடிக்கடி இப்படி பார்க்க வேணாம். நீங்கள் வேதத்தை படிக்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பவுடர் போட்ட மாதிரி, லிப்ட் போட்ட மாதிரி அந்த இயேசுவினுடைய அழகு உங்கள் மேலே அப்படியே இறங்கிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது அவர் சௌந்தரியம் உள்ளவர்னு போட்டிருக்கு. அம்மன் சொல்லுங்க. அப்போ இந்த வேத வசனங்களை நீங்கள் ஒரு கைப்பிரதி என்ன அர்த்தம், ஒரு சில வசனங்களை, ஒரு சில விசுவாச அறிக்கைகளை, ஒரு சில வெற்றியின் வார்த்தைகளை அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எடுத்து அப்பப்போ உங்கள் பேக்கில் எடுத்து படிங்க. இப்போ நீங்கள் மதுரைக்கு போகிறீங்கன்னா உங்கள் பேக்கில் ஒரு சின்ன குட்டி பைபிளை வச்சுக்கோங்க, அல்லது ஒரு விசுவாச அறிக்கை புஸ்தகம் வச்சுங்க, எடுத்து படிச்சுருங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, நான் சுகவான், நான் பலவான், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்தை கண்டு வளருவேன், எனக்கு விரோதமாக எலும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத போகும், என் தேவன் தம்முடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் கிறிஸ்து நிர்வாகிட்டாரு, உன்னதமான மறைவில் இருக்கும், சர்வ வல்ல நிலையில் தங்குவான், கர்த்தரையே மேய்ப்பராக இருக்கா, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமிர்த தண்ணியில் கொண்டு போய் சேர்ப்பார். இப்போ நான் போகிற இடத்துல வெற்றியை பார்ப்பேன், நான் போகிற இடத்துல ஜெயத்தை பார்ப்பேன், எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வந்தாலும் வாய்க்காத போகும், ஒரு வழியாக வருகிற போராட்டம் 7 வழியாக ஓடி போகும், எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவர், எனக்கு விரோதமாக பேசப்படுற பொய் நாவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் செயலிழந்து போவதாக, எனக்கு விரோதமாக பேசப்படுற துர்ச்செய்தி பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை படிச்சுக்கிட்டு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கிட்டு, இதை நினைச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க. போகிற காரியம் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா என்ன நடக்கும்? அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட எனக்கு ஏதாச்சும் ஒன்றா சொல்லுங்களேன். பயங்கரமான சொல்லுங்க, அதிசயம் நடக்கும், பயங்கரமான காரியம் நடக்கும். எல்லாம் அப்படியே எந்திரிச்சு நிற்போம். சோத்திர ஆண்டவரே, கர்த்தர் உங்க கூட இருந்தாருன்னா அவர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்படியே எந்திரிங்க உற்சாகமா. அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள வரப்போறாரு, அவர் பெரிய மாற்றத்தை செய்ய போறாரு. ஓராப்பா கையை காலை உதருங்க, உற்சாகமா இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு இப்ப செய்ய போறாரு. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. உங்களோட இருக்கிறாரு. உன்னத தேவன் என்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. கைதட்டி. உன்னத தேவ் உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. என்னோடு உன்னதே என்னோடு உள்ளமே கலங்காதே. பாவத்தில்
பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தாழ்மையில் கிடந்த உன்னை தயவார் தூக்கியவர் தயவார் தூக்கியவர். உன்னத தேவ உன்னோடு இருக்க உள்ளமே என்னோடு உன்னத என்னோடு உள்ளமே கலங்காதே. அந்நாளில் தம்பாதோ அந்நாளின் ஜெபம் கேட்டா. எல்லாம் சொல்லுங்க அண்ணா ஷபாலரமா உச்சாம பாடுங்க. அனாதையாய் தவித்த எல்லாரும் அனாதையாய் தவித்த அந்த ஆகாரே ஷபாலரமா ஆகாருக்கு பண்ண அற்புதம் துடைத்தா. உன்னத தேவ உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. வாயை திறந்து உன்னத தேவ உள்ளமே கலங்காதே. இயேசுவும் முன்னடந்தா யோர்தானை கடந்திடலா. இயேசுவும் முன்னடந்தா நீ யோர்தானை கடந்திடலா. விசுவாசம் உனக்கு மகளே விசுவாசம் உனக்கு எரிகோவை விசுவாவை தகத்திடலா. உன்னத தேவன் உள்ளமே கலங்காதே. மகிமை உன்னத தேவ உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காதே. இந்த மாத கர்த்தர் உங்க கூட நடக்க போறாரு. இந்த மாத கர்த்தர் உங்க கூட நடக்க போறாரு. உங்க வழக்கத்துக்கு நடக்கும். கலங்காதே. இயேசுவின் முன்னடந்தா நீ பிரச்சனையை கடந்திடலா. இயேசுவின் முன்னடந்தா நீ பிரச்சனை கடந்திடலா. விசுவாசம் எரிகோவை தட உடையுது. அந்த எரிகோ உன்னதரே உன்னோடு இருக்க உள்ளமே கலங்காத மகளே. உன்னத தேவன் உள்ளமே கலங்காதே. கர்த்தர் மகளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் தரத்துக்க. நான் உன் கூட இருந்தேனா? அண்ணாள் கூட இருந்தேன், அண்ணாளுக்கு அற்புதம் பண்ணேன். ஆகார் கூட இருந்தேன், ஆகாருக்கு அற்புதம் பண்ணேன். அதே போல் இன்றைக்கி உன் கூட நடந்து உனக்கு எதிராக இருக்கிற எரிகோவையும், உனக்கு எதிராக இருக்கிற யோர்தானையும், உனக்கு எதிராக இருக்கிற செங்கடலையும் கடந்து போகும்படி நான் உன் கூட இருந்து எல்லா பிரச்சனைகளையும், வேதனைகளையும், கஷ்டங்களையும், நிந்தைகளையும், அவமானங்களையும் தாண்டி போகிறதுக்கு உனக்கு ஒரு மான்காலை கொடுத்து உன்னை நடத்த போகிறேன். எல்லாம் கைகளை தைட்டி அப்பாவுக்கு மையம் செலுத்துவான். சோத்திரம். தகப்பனே, இந்த வேலையில் இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களை நடத்துகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒரே ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.